வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு விஜயவாடா குணட்டல மாதா சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சர்ச் வந்து ஆந்திராவில் விஜயவாடாவில் இருக்குது. இதுதான் சர்ச்சோட என்ட்ரன்ஸ். அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் சென்டரில் வந்து மணல் பரப்பு இருக்குது. இந்த சர்ச் வந்து ஆந்திராவில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சர்ச். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய மாதா சர்ச்சுக்கு பிறகு அன்னை மரியாவின் 2வது பெரிய வழிபாட்டு தலமாகவும் இது கருதப்படுது. இங்கே வந்து ஜீசஸோட பெயிண்டிங் சிற்பம் வந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சர்ச் பேர் பார்த்தோன்னா குணட்டல மாதா சர்ச், அப்படி இல்லைனா லூர்து அன்னை சர்ச், அப்படி இல்லைனா மேரி மாதா தேவாலயம் என்று அழைக்கப்படுது. இது ஒரு புகழ்பெற்ற கத்தோலிக்க யாத்திரை தலம். இந்த சர்ச் பார்த்தோன்னா ஒரு மலை அடிவாரத்தில் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. இங்கே சுற்றி ஏராளமான கடைகள், வீடுகள்லாம் ரொம்பவே அழகாகவே இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தோன்னா மலை அடிவாரத்தில் வந்து மேரி மாதா தேவாலயம் இருக்குது. மலைக்கு நடுவில் பார்த்தோன்னா லூர்து மாதாவின் சிலை இருக்குது. அப்புறம் உச்சியில் பார்த்தோன்னா 18 அடி உயர புனித சிலுவையும் இருக்குது. இந்த சர்ச்சில் வரையப்பட்டிருக்கிற அன்னை மரியாவின் புகைப்படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. கிரியேட் இன் மீ எ க்ளீன் ஹார்ட் ஓ காட். இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது உள்ளவே. இங்கே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஏராளமானவர் வந்து தங்குறாங்க. அதுக்கான பிளேஸ் தான் இங்கே இருக்கிற இந்த இடங்கள். இது வந்து லூர்து அன்னையின் புகைப்படம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நேச்சுராக. சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சதுமே மரியன்னை நம்மளை அன்போடு வரவேற்கிறாங்க. பேக்ரவுண்டில் சூரிய வெளிச்சமும் அழகாகவே இருக்குது. இந்த தேவாலயம் வந்து 1924 நிறுவப்பட்டு 1971 வந்து புனிதப்படுத்தப்பட்டது. இங்கே சிறப்பு நிகழ்வுகளாக குணட்டல மாதா திருவிழா மற்றும் லூர்து அன்னைக்கு விருந்து நடைபெறுகிறது. இந்த சர்ச்சில் முதலும் கிளிகள் சத்தம் அதிகமாக கேட்டுட்டு இருக்கு. இங்கே ஒரு மரத்தில் மாம்பழத்தை கிளியோட அழகாக சாப்பிட்றது பாருங்கள். குணட்டல மேரி மாதா திருவிழா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 9, 10 மற்றும் 11 ஆகிய 3 நாட்கள் வந்து நடைபெறும். இது மலை உச்சிக்கு போகிற வழி. இது சர்ச்சோட லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த வழி வந்து ரொம்ப சிம்பிளாகவே மலை உச்சிக்கு போய் சேர்ந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது. அங்கே இருக்கிற மரியன்னை என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகாக காட்சியளிக்கிறாங்க. இங்கு வர பக்தர்கள் வந்து தேங்காய் உடைக்கும் நடைமுறையும் இங்கே இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நாம் சர்ச்சுக்கு முன்னாடி பார்க்கும்போது வியூ இப்படி தான் இருக்குது. இதுதான் சர்ச்சோட உட்புற தோட்டம். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சர்ச்சில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு மரியன்னை இருக்காங்க. இங்கே இருக்கிற குணட்டல மாதா ஆரோக்கியம் மற்றும் செழிப்புக்கான அன்னையாக விளங்குறாங்க. 100 வருஷத்துக்கும் மேலான ஒரு பழமையான ஆலயம் தான் இது. இது மலை உச்சிக்கு போக வழி. இது சர்ச்சோட ரைட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம மலை உச்சிக்கு போக போகிறோம். இங்கேருந்து வியூலாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. மலை ஏறி போகும்போது அங்கங்கே இது மாதிரியான பெயிண்டிங்ஸ்லாம் நம்மளால் பார்க்கறதுக்கு முடியுது. எவ்வளோ அழகாக மலையில் வந்து ரோடு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து விஜயவாடா வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. எவ்வளோ பேர் மலை ஏறுறாங்க பாருங்கள். மார்னிங்கே இவ்வளோ பேர் ஏறுறாங்க மலைக்கு உச்சிக்கு. ஹீல்ஸ் மேலே பார்த்தோன்னா அங்கங்கே தண்ணி, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே அங்கங்கே வச்சுருக்காங்க. பட் என்னென்னா இந்த வழியில் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மூச்சு வாங்குது. பட் அந்த சைடில் ஏறிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரியான வழிகள்லாம் இல்லாமல் இங்கே வந்து ஏராளமான பூத்தொட்டிலாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வழியாக இப்போ தான் நமக்கு மலைக்கு நடுவில் வந்திருக்கும். இங்கே தான் வந்து லூர்து அன்னையோட சிலை இருக்குது. அந்த தெரியுது பாருங்க. தான் இங்கே வந்து ஒரு பெரிய இடம், ஒரு வறண்டா மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து நல்லா கம்பிலாம் போட்டு வச்சு நீட்டாக வச்சுருக்காங்க இந்த இடத்தையே. நிறைய கேண்டில்ஸ் கொளுத்தி மெழுகு உருகிது. இங்கே தான் லூர்து அன்னை. இங்கே வந்து பாறைக்கு நடுவில் வந்து லூர்து அன்னையோட முழு ஒரு சிலை வந்து இருக்குது. இந்த மலையில் தான் வந்து மாதா வந்து காட்சியளித்ததாக நம்பப்படுது. மலையில் ஏறிக்கிட்டு வரும்போது இங்கே ஒரு ஜீசஸ் சிலை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இது வந்து இயேசுநாதருக்கு தண்டனை வழங்கும் காட்சி. மலை உச்சியில் நாம் ஏறும்போது பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் இது மாதிரியான காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். இது ஜீசஸ் சிலுவை சுமக்கும் காட்சி. இது ஜீசஸ் தோள் மேலே வந்து சிலுவையை வைக்கிறாங்க, அது மாதிரியான ஒரு காட்சி இது. இந்த பாதை பார்த்தோன்னா ஒரே நேர்கோட்டில் ரொம்பவே அழகாக இருக்குது. ஜீசஸ் சிலுவை சுமக்கும் போது மரியன்னையும் பக்கத்தில் இருக்காங்க, அது மாதிரியான ஒரு காட்சி இது. இங்கேருந்து விஜயவாடா சிட்டி வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இங்கேருந்து ஒட்டுமொத்த வியூ பார்க்கலாம். இதுவும் ஜீசஸ் சிலுவை சுமக்கும் அந்த காட்சி தான். இது வந்து குணட்டலா, மச்சவரம் டவுன், சாந்தி நகர், மாருதி நகர், துர்காபுரம் சொல்லிட்டு நிறைய ஊருங்க இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. எங்கே சுற்றி பார்த்தாலும் வெறும் மலைகளாக அழகாக காட்சியளிக்குது இந்த இடமே. இது வந்து இயேசுவின் முன்னாடி வந்து ஒரு பெண் வந்து இயேசுவின் படத்தை காட்டும் அந்த ஒரு அற்புதமான காட்சி தான் நம்ம பார்க்குறது. ஜீசஸ் சிலுவை சுமந்து வரும்போது கீழே விழுந்து இருக்கும் காட்சி. இந்த விஜயவாடா சிட்டியை சுற்றி பார்த்தோன்னா எல்லா சைடும் மலைகள் இருக்குது. ஒரு சைடு வந்து கிருஷ்ணா நதி ஓடுது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த நகரத்தில் அழகாகவே இருக்குது. இது வந்து மேரி மாதா ஜீசஸை காண்ற அந்த காட்சி. இந்த மலைக்கு மேலேருந்து நாம் ஒரு ட்ரெயின் போகிறத பார்க்க முடியுது. இது வந்து மச்சிலிப்பட்டினத்துலேருந்து விஜயவாடாவுக்கு போகிற அந்த ட்ரெயின் தான் இது. விஜயவாடா ஜங்ஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ஜங்ஷன். இது வந்து நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஜங்ஷனாகவே பார்க்கப்படுது. மேக்ஸிமம் இங்கே வந்து எல்லா ஊர் போகிறதுக்கான ட்ரெயினும் இங்கே வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ட்ரெயின். எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸாக இருந்தாலும் கூட அந்த பசுமை மாறாத ஒரு ஊராக தான் இது இருக்குது. எல்லா மலைகளை விட இந்த குணட்டலா மாதா வந்து மலை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த மலையும் கூட. மார்னிங் அண்டு ஈவினிங் டைமில் இந்த மலை ஏறலாம், அப்போவும் கொஞ்சம் மூச்சு வாங்கும். ஜீசஸ் வந்து சிலுவையோடு கீழே விழுந்து கிடக்கும் அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். இது வந்து ஜீசஸ் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சிலுவையில் அறையப்படுறதுக்கான காட்சி. இது சிலுவையில் அறையப்படும் அந்த காட்சி. இது ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சதை வந்து மேரி மாதா காணும் அந்த காட்சி தான் இது. சிலுவையிலேருந்து ஜீசஸை இறக்கிய பின்னாடி மேரி மாதா மடியில் இருக்கும் அந்த காட்சி தான் இது. ஃபைனலாக நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோம். இது இங்கே பார்க்க போகிற அந்த ஃபைனலான காட்சி வந்து ஜீசஸை வந்து அடக்கம் செய்யும் அந்த ஒரு காட்சி தான் இது. இந்த மலை உச்சியில் வந்து பாதை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சுற்றி மரங்களாக ரொம்ப இயற்கை எழிலோடு இந்த இடமே இருக்குது. இந்த மலை உச்சியில் பார்த்தோன்னா 18 அடி உயர இரும்பு புனித சிலுவையை நம்மளால் பார்க்க முடியும். அதில் வந்து ஜீசஸ் வந்து அரைஞ்ச நிலையில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்க்கும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இங்கு வர பக்தர்கள் வந்து ஜீசஸோடு அந்த சிலுவையின் முன்னாடி அமர்ந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த மலை உச்சிலையும் அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பக்தர்கள் வந்து எப்போ வேணாலும் வருவாங்க. இங்கே மலை உச்சிக்கு கொஞ்சம் வரது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே நமக்கு எதுவுமே தெரியல. ஏறி வந்த அந்த வழியெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் சூரிய வெளிச்சமும் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற கிளைமேட் எல்லாமே. நாமளும் இங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படி கிளம்பலாம். இந்த மலை உச்சியிலேருந்து கீழே இறங்கத்துக்கு 2 பாதைகள் இருக்குது. ஒன்று வந்த வழி, இன்னொரு பாதையும் இங்கேயே இருக்குது ரைட் சைடில். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு. 2 மலைக்கு நடுவில் இருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு ஆறு பொங்கி வர மாதிரி இருக்குது 2 சைடும்.